சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான மே மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகள்ல 12 ராசிகளுக்குமான வைகாசி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 3வது ராசியா இருக்கக்கூடிய காற்று ராசியான மிதுன ராசிக்கு இந்த வைகாசி மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும், என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களை கொடுக்கும், இந்த வைகாசி மாசத்துல எந்தெந்த தேதிகள் மிதுன ராசிக்காரங்களுக்கு சிறப்பான பணவரவை கொடுக்கக்கூடிய தேதிகளா இருக்கும், எந்தெந்த தேதிகள்ல மிதுன ராசிக்காரங்க ரொம்பவே அளவுக்கு அதிகமான விரைய செலவுகளை சந்திப்பாங்க அப்படிங்கறத பத்தி எல்லாம் கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால மிதுன ராசி அன்பர்கள் தயவு செஞ்சு இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ணி வீடியோவை பார்த்துட்டு ஜோசியக்காரன் சொல்றதுல எதுவுமே நடக்க மாட்டேங்குது, பாதி கூட நடக்க மாட்டேங்குது, நம்ம வாழ்க்கையில எல்லாம் நல்ல காலம் அப்படிங்கிற ஒன்னே வரவே வராது அப்படின்னு தனியா உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்காதீங்க. எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த வீடியோவை நீங்க முழுசா பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு சில மாற்றங்களை மட்டும் நீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய பெரிய அளவிலான ஆபத்துக்கள்ல இருந்து உங்களால தப்பிச்சுக்க முடியும். அதனால மிதுனராசி அன்பர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய மிதுனராசி அன்பர்கள் உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் புதன் பகவான் இந்த ராசியோட அதிபதியா இருக்கிறதால இவங்க ரொம்பவே புத்திசாலிகளா இருப்பாங்க. மற்றவங்களுக்கு ஆலோசனைகளை சொல்லக்கூடிய அளவுக்கு புத்திசாலிகளா இருப்பாங்க. எவ்வளவு பெரிய சிக்கலான பிரச்சனையா இருந்தாலும் சரி அந்த பிரச்சனைக்கு தீர்வுகளை இவங்களால சொல்ல முடியும். இதெல்லாம் விட முக்கியமா பெரும்பாலான மிதுன ராசிக்காரங்க சாமர்த்தியசாலிகளாகவும் இருப்பாங்க. அதாவது இவங்க இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி உடனடியா மாறிக்குவாங்க. குறிப்பா முதலாளியா இருக்க வேண்டிய இடத்துல இவங்க முதலாளியா இருப்பாங்க. தொழிலாளியா மாற வேண்டிய ஒரு சூழல் வருது அப்படின்னா அடுத்த நிமிஷமே சட்டையை கழட்டி போட்டுட்டு தொழிலாளியா நிப்பாங்க. அதே நேரம் ஒரு சில மிதுன ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே அளவுக்கு அதிகமான பிடிவாத குணம் உள்ளவங்களா இருப்பாங்க. குறிப்பா இவங்க ஒரு காரியத்துல இறங்கிட்டாங்க அப்படின்னா அந்த காரியத்தை முடிக்கிற வரைக்கும் இவங்க ஓயவே மாட்டாங்க. யார் தடுத்தாலும் சரி அந்த காரியத்தை முடிக்காம விடவும் மாட்டாங்க. அதே நேரம் இந்த பிடிவாத குணம் பெரும்பாலான நேரங்கள்ல மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு சில நஷ்டங்களையும் ஏற்படுத்தி விட்டுருக்கும். குறிப்பா இவங்க யார் பேச்சையும் கேட்காம அவசரப்பட்டு தொழில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா நஷ்டத்தை சந்திச்சிருப்பாங்க. பூர்வீக சொத்துக்களை அவசரப்பட்டு வித்துட்டு அதுக்கப்புறமா உட்கார்ந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்த வேலையை அவசரப்பட்டு விட்டுட்டு வெளியூர் அல்லது வெளிநாட்டு வேலைகளுக்கு ஆசைப்பட்டு குடும்பத்தை பிரிஞ்சு வாழ வேண்டிய ஒரு சூழலை சந்திச்சிருப்பாங்க. இது எல்லாத்தையும் விட முக்கியமா இவங்களோட வாழ்க்கை துணைக்கிட்டையும் தன்னோட பிடிவாத குணத்தை காட்டி சண்டை சச்சரவுகளை இழுத்து வச்சிருப்பாங்க. இதனால ஒரு சில மிதுன ராசிக்காரங்க குடும்ப வாழ்க்கையிலையும் நிம்மதி இல்லாம வேலை செய்யற இடங்கள்லயும் நிம்மதி இல்லாம ஒரு நெருக்கடியான வாழ்க்கையை தான் சமீப காலமா வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். இதுல நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது அஷ்டம சனியோட ஆதிக்கத்துல இருந்து மிதுனராசி முழுமையா விலகி இருந்தாலும் மிதுனராசிக்காரங்களுக்கு நிம்மதியோ சந்தோஷமோ இதுவரைக்கும் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா ஒரு சில மிதுனராசிக்காரங்க அஷ்டம சனி நடப்புல இருக்கும்போது கூட ஓரளவுக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா அஷ்டம சனி முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் இவங்க வாழ்க்கையில நெருக்கடிகள் அப்படிங்கறது அதிகரிச்சிருக்கு. ஒரு சில போராட்டங்களையும் தொடர்ச்சியா சந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா இந்த அஷ்டம சனி விலகினதுக்கு அப்புறமா தான் பெரும்பாலான மிதுன ராசிக்காரங்க வேலை இழப்புகள் அப்படிங்கறத சந்திச்சிருக்காங்க. குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சந்திச்சிருக்காங்க. தவிர்க்க முடியாத ஒரு சில உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்பட்டு அது மூலமா மருத்துவ செலவுகளையும் சந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க. போதாக்குறைக்கு நிறைய பண இழப்புகளையும் நிறைய ஏமாற்றங்களையும் இந்த அஷ்டம சனி விலகினதுக்கு அப்புறமா தான் பெரும்பாலான மிதுன ராசிக்காரங்க சந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா ஒரு சில ஜோதிடர்கள் சொல்ற மாதிரி மகிழ்ச்சியான நிம்மதியான ஒரு வாழ்க்கை மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்போ வரைக்கும் கிடைக்கவே இல்லை. தொடர்ச்சியான போராட்டங்களையும் நெருக்கடிகளையும் மட்டும்தான் பெரும்பாலான மிதுன ராசிக்காரங்க இப்ப வரைக்கும் சந்திச்சுட்டு வராங்க. இப்படி ஒரு நெருக்கடியான சூழல்ல இந்த வைகாசி மாதத்தோட கிரக நிலைகள் மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும், என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த வைகாசி மாதத்தோட கிரக நிலைகளை பார்க்கும்போது உங்களோட 4வது வீடான கன்னிராசியில கேது பகவானும், 9வது வீடான கும்பராசியில சனி பகவானும், 10வது வீடான மீன ராசியில செவ்வாய் மற்றும் ராகு பகவானும், 11வது வீடான மேஷ ராசியில உங்க ராசிக்கு அதிபதியான புதன் மற்றும் சுக்கிர பகவானும், 12வது வீடான ரிஷப ராசியில சூரியன் மற்றும் குரு பகவானும் இணைஞ்சு சஞ்சாரம் பண்றாங்க. இந்த கிரக அமைப்புகளை வச்சு பார்க்கும்போது இந்த வைகாசி மாதம் முழுக்கவே மிதுன ராசிக்காரங்க நிறைய விரைய செலவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் மிதுன ராசிக்காரங்க பயப்படக்கூடிய அளவுக்கு மோசமான விரைய செலவுகள் அப்படிங்கிறது இந்த வைகாசி மாசத்துல இருக்காது. நீங்க சந்தோஷப்படுற மாதிரி உங்க மனசுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துற மாதிரி சுப விரைய செலவுகள் இந்த வைகாசி மாசத்துல உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அதாவது இந்த வைகாசி மாசத்தோட தொடக்கத்துல குரு பகவான் சூரிய பகவானோட இணைஞ்சு உங்க ராசிக்கு 12வது வீடான விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற ரிஷப ராசியில சஞ்சாரம் பண்றார்.
இந்த கிரக அமைப்பு உங்களுக்கு நிறைய சுப விரய செலவுகளை கட்டாயமா ஏற்படுத்தும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா திருமணம் மாதிரியான சுபகாரிய நிகழ்ச்சிகளை நீங்க கலந்துக்கிறதுக்கும், உங்க சொந்த பந்தங்களோட சுபகாரிய நிகழ்ச்சிகளை நீங்க கலந்துக்கிறதுக்கும், உங்க குடும்பத்துல சுபகாரியங்களை நடத்துறதுக்கும் இந்த வைகாசி மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதே போல இந்த வைகாசி மாசத்துல பெரும்பாலான மிதுன ராசிக்காரங்க நிறைய பயணங்களை சந்திக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. குறிப்பா நீங்க குடும்பத்தோட இன்ப சுற்றுலாக்கள் போறதுக்கும், ஆன்மீக சுற்றுலாக்கள் போறதுக்கும், சொந்த பந்தங்களோட சுபகாரிய நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறதுக்காக வெளியூர் பயணங்கள் செய்யறதுக்கும் இந்த வைகாசி மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த வைகாசி மாதம் முழுக்கவே அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். அதே நேரம் இப்படி அலைச்சல்கள் அதிகரிக்கும் போது பண விரயங்களும் கண்டிப்பா ஏற்படும் அப்படிங்கறதால ஒரு சில மிதுன ராசிக்காரங்க பண நெருக்கடிகள்ல சிக்கிறதுக்கும், இன்னும் ஒரு சிலர் கடன் சம்பந்தமான நெருக்கடிகள்ல சிக்கிக்கிறதுக்கும் இந்த வைகாசி மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதனால மிதுன ராசிக்காரங்க இந்த வைகாசி மாதம் முழுக்கவே முழுக்க சிக்கனமா இருங்க. எந்த காரணத்தை கொண்டும் வீண் விரய செலவுகளை செய்யாதீங்க. வெட்டி செலவுகளை முழுமையா குறைச்சுக்கோங்க. உங்க நண்பர்கள் கூட சேர்ந்து ஊர் சுத்துறது, வெட்டி செலவுகளை செய்யறது, இந்த மாதிரியான விஷயங்களை முழுமையா தவிர்த்துடுங்க. இது எல்லாத்தையும் விட முக்கியமா இந்த வைகாசி மாசத்துல ₹1 உங்க கைகளில் இருந்து நீங்க செலவு செய்யறதா இருந்தாலும் ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சு அதுக்கப்புறமா செலவு பண்ணுங்க. அடுத்ததா பண வரவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த வைகாசி மாசத்துல உங்களுக்கு ஒரு பக்கம் விரைய செலவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். அதே நேரம் உங்க ராசிக்கு அதிபதியான புதன் பகவான் சுக்கிர பகவானோட இணைஞ்சு லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மேஷ ராசியில இருக்கிறதால நீங்க சொந்த தொழில் செஞ்சுக்கிட்டாலும் சரி அல்லது உத்தியோகத்துல இருந்தாலும் சரி உங்க கைகள்ல பண புழக்கம் அப்படிங்கிறது இந்த வைகாசி மாசத்துல தாராளமா இருக்கும். தொழிலா இருந்தாலும் சரி, வியாபாரமா இருந்தாலும் சரி, நீங்க எதிர்பார்க்கக்கூடிய லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த வைகாசி மாதம் இருக்கும். அதே நேரம் இந்த வைகாசி மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறமா உங்க ராசியோட அதிபதியான புதன் பகவான் விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற ரிஷப ராசிக்கு பயிற்சியாகி குரு பகவானோட இணைஞ்சு சஞ்சாரம் பண்ணுவார். உங்க ராசியோட அதிபதி குரு பகவானோட இணையிறது ஒரு வகையில யோகம் தான் அப்படின்னாலும் இந்த 2 கிரகங்களும் விரயஸ்தானத்துல இணையிற காரணத்தால மாதத்தோட பிற்பகுதியில உங்களால சமாளிக்க முடியாத அளவுக்கு விரய செலவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். அதாவது புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இந்த வைகாசி மாதத்தோட தொடக்கத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு விரைய செலவுகள் அப்படிங்கிறது இருக்கும். ஆனா அந்த செலவுகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு சிறப்பான பண வரவும் இருக்கும். அதுவே மாதத்தோட பிற்பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு தொடர்ச்சியா விரைய செலவுகள் மட்டும்தான் இருக்கும். பணம் உங்க கைகளுக்கு வர்றதுல நிறைய தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். அதனால மாதத்தோட பிற்பகுதியில நீங்க கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்படலாம். திடீர் பண நெருக்கடியை சந்திக்க வேண்டியது வரலாம். ஒரு சில மிதுன ராசிக்காரங்க செலவுகளை சமாளிக்க முடியாம தங்க நகைகளை அடகு வைக்கிறதுக்கும், சொத்துக்களை அடமானம் வைக்கிறதுக்கும் இந்த வைகாசி மாதத்தோட பிற்பகுதியில அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதனால நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மிதுன ராசிக்காரங்க இந்த வைகாசி மாதம் முழுக்கவே முழுக்க சிக்கனமா இருக்க முயற்சி பண்ணுங்க. அடுத்ததா உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த வைகாசி மாசத்துல புதுசா உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்ல. அதே நேரம் இந்த வைகாசி மாசத்துல உங்களுக்கு நிறைய அலைச்சல்கள் இருக்கும் அப்படிங்கறதால ஏற்கனவே இருக்கக்கூடிய உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் உங்களுக்கு கொஞ்சம் நெருக்கடிகளை ஏற்படுத்தும். அதனால இந்த வைகாசி மாதம் முழுக்கவே மிதுன ராசிக்காரங்க உங்களோட உடல் ஆரோக்கியத்துல அதிகபட்ச கவனத்தை செலுத்துங்க. சாப்பாடு விஷயத்துல ரொம்பவே கவனமா எச்சரிக்கையா இருங்க. நிறைய அலைச்சல்கள் இந்த மாசத்துல இருக்கும் அப்படிங்கறதால அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையில சின்ன மாற்றங்களை செஞ்சுக்கோங்க. அடுத்ததா குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒரு சில சண்டை சச்சரவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாவே இந்த வைகாசி மாதம் இருக்க போகுது. அதே நேரம் பெரிய அளவுக்கு சண்டை சச்சரவுகளோ பெரிய அளவுக்கு போராட்டங்களோ இந்த வைகாசி மாசத்துல இருக்காது. ஓரளவுக்கு சுமூகமான குடும்ப வாழ்க்கையை இந்த வைகாசி மாசத்துல எதிர்பார்க்கலாம். அடுத்ததா உத்தியோகத்துல இருக்கிற மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வைகாசி மாசத்துல எவ்வளவு உழைச்சாலும் உங்க கைகள்ல பணம் தங்கவே தங்காது. கைகள்ல பணத்தை வச்சிக்கவே முடியாது. போதாக்குறைக்கு நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல சின்ன நெருக்கடிகள் ஏற்படுறதுக்கும் இந்த வைகாசி மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்த வைகாசி மாசத்துல மிதுன ராசிக்காரங்களுக்கு வரவுகளை தாண்டி செலவுகள் அளவுக்கு அதிகமா இருக்கும் அப்படிங்கறதால புதிய முயற்சிகள் எதிரையுமே இறங்காதீங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் பெரிய அளவுல பணத்தை முதலீடு செய்யாதீங்க. நன்றி, வணக்கம்.